வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 20வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அந்த தகவலை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20வது தவணை தொகை கிடைக்கணும்னு சொன்னால் உங்களுடைய ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயம் கரெக்டாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ அது என்னெல்லாம் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் ஆட்டி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎம் கிசான் திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட விவசாயிகளின் ஒரு முக்கியமான திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 19 தவணை தொகை விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாட்டி 20,000 ரூபாய் வைத்து வழங்கிட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 19வது தவணை தொகை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி வழங்கினாங்க. ஸோ 20வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 20வது தவணை தொகை இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாட்டு ஒரு தகவல் வந்து வெளியாகியுள்ளது. அஃபிஷியலாட்டு அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. 19வது தவணை மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 20வது தவணை தொகை முதல் வீக்கில் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா இந்த 20வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டு ஒரு 3 விஷயம் கரெக்டாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இகேஒய்சி கண்டிப்பாட்டி இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கணும். இகேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க இகேஒய்சி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணால் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுத்தா ஆதார் கார்டை லிங்க் பண்ணிடுங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தா போதும். ஈஸியாகவே இகேஒய்சி அப்டேட் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆதார் கார்டோட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஆதார் சீடிங் ஆகிருக்கணும். அப்படி ஆகியிருந்தால் மட்டும்தான் ஈஸியாகவே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லிங்க் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வாருங்க. ஸோ இதுதான் 2வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு இகேஒய்சி கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கணும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஆதார் பேங்க்கு கூட சீடிங் பண்ணியிருக்கணும். 3வது பார்த்திங்கன்னு சொன்னால் லேண்டு கொடுக்கணும். லேண்டு சீடிங் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய லேண்டு கரெக்டாக சீடிங் ஆயிரும். உங்களுடைய லேண்டு இவ்வளவு லேண்ட் இருக்குது, இது உங்களுக்கு விவசாயம் செய்ய வேண்டிய லேண்டு தான். அந்த மாதிரி அவங்க வேளாண்மை துறையிலேருந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்கணும். அந்த அப்ரூவல் கொடுத்து இந்த 3 கரெக்டாக டிக் மார்க்கில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் பிரவீன்.